வணக்கம் நண்பர்களே. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகி நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. இது சின்ன பிரச்சனையாக இருக்கட்டியே சரி செய்ய ஒரு எளிய வழியை சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக செயல்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நான் சொல்லி நிறைய நண்பர்கள் கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வதை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். பிடிக்கலனா என்னை கண்டபடி திட்டுங்க, பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பொதுவாக கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ கணவன் மனைவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பசங்க பிரச்சனை, இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடையில் நிறைய கேப் எழுந்துடும். அந்த கேப்பை ஃபில் பண்ண ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ இடையில் வந்துடுவாங்க. அப்படி வர்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் இன்னும் அதிகரித்து அதாவது பிரச்சனைகள் அதிகமாகவே போயிட்டு இருக்கும். காலப்போக்கில் பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசிக்க கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு போய் நின்றும். இப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பரிகாரம் தான். இது பரிகாரம் கூட சொல்ல வேண்டாம், ஈஸியான ஒரு வே தான். உங்கள் அருகில் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைனாலோ இல்லது உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நாள், சரிங்களா? வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நாள் கூட எடுத்துக்கோங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்கள் கணவனையோ அல்லது உங்கள் மனைவியையோ கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போங்க. எந்த கோயிலுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அரச மரமும் கூடவே வேப்ப மரமும் இருக்கிற எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அது சிவன் கோயில், அம்மன் கோயில், காளி கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த வேப்ப மரமும் சரி, அரச மரத்தையும் சரி, 2 பேரும் ஒரு உங்களால் எத்தனை 3 சுற்று சுற்றினா போதுமானது. உங்களால் எத்தனை சுற்றணுமோ சுற்றுங்க. அப்படி சுற்றும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக அழிஞ்சிடும். அழிஞ்ச ஒட்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லவர்களாக தோணும். சரிங்களா? இதை உங்களுக்கு கிடைக்கிற ஒட்டிகளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்திங்கன்னா உங்களை அவங்க ஏற்றுக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டைகள் குறைஞ்சி திரும்ப பழையபடி அன்னோன்யம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது தெரியாமல் நிறைய நண்பர்கள் இப்போ காலகட்டத்தில் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணாமே எதுவுமே நடக்காது. சரிங்களா? நம்பிக்கையோடு ட்ரை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். அதையும் சொல்லிட்டேன். மேலும் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.